நாடாளுமன்ற தேர்தலில் போய் நான் போட்டியிட சொல்லி எனக்கு உருவாக்குனாங்க சில பேர். எனக்கு நான் வேண்டாம், எனக்கு நான் 2 வருஷம் எம்எல்ஏ பதவி இருக்கு, என்னைய கொண்டு நிற்பாட்டு வெயில் அப்படின்னு சொல்லி கேட்டேன். இல்லை நீங்கள் இருக்கணுங்கிறாங்க. ஏன்னா என்டிஏ நாங்கள் பார்ப்போம். 6 தொகுதி சட்டமன்றத்துக்கு ஒதுக்குனாங்க. நான் அந்த 6 தொகுதியில் இருக்கிற 36 சட்டமன்றத்தில் இருக்கிற பொறுப்பை கேட்ட ஐஏஎஸ் சாமி எனக்கு வேணாம் அப்படின்ட்டாங்க. நிறைய செலவு நம்ம தேர்தல் நிற்கணும் அறிவிச்சுட்டோம். அதனால ஒரு தொகுதி தான் நிற்கணும். என்னையும் நிற்கணும் வேணாம் ரொம்ப நிற்க வச்சாங்க. இந்த உதயகுமார் என்ன செய்யறாரு, பன்னீர்செல்வம் ஒரு 6 பேரை கூட்டிட்டாங்க வர எங்க ராமேஸ்வரம். எப்படியாவது ஓபிஎஸ் தோக்க வைக்கணும். என்னை நிக்க வைக்க நோக்கமே எடப்பாடி எப்படி ஆள போடுவாரு, எடப்பாடியை காட்டிலும் நம்ம அதிகமாக ஓட்டு வாங்கி காமிக்கணும் நம்முடைய சக்தி அப்படிங்கிறத என்னை நிக்க வச்சாங்க. அவர் 6 தொகுதி 6 பேரை வேட்பாளர் வந்து நிக்க வச்சு எப்படியா தோக்க வச்சிருந்தாங்க. எப்படி ஏகப்பட்ட சதி வகையில பார்த்தாங்க. என்னாச்சு டெபாசிட் தொகை இழந்து வீடு போய் செய்வதுதான் கட்டளைக்கு அந்த நிலையை உருவாக்கிய இன்னைக்கு குழி தோண்டி புதைச்சிக்கிட்டு இருக்க கழகத்தை யாரு நல்லா சொல்லுங்க. அந்த ஆள் எனக்கு எச்சரிக்கை. உனக்கு என்ன தகுதி இருக்கு எச்சரிக்கை இருக்கு? உனக்கு என்ன தகுதி இருக்கு? அவர் எனக்கு எச்சரிக்கை வராது. இனிமேல் பழனிசாமி நான் நிறைய பேசு. நீ எப்ப கட்சிக்கு வந்த, யாரால் வந்த, எப்படி வந்த, எப்படி வளர்ந்து வந்த, நீ தலைவர் எடுத்துக்க பழனிசாமி எப்படி ஊர்ந்து போய் சின்ன முதலமைச்சர் பதவி வாங்கி அம்மாவை நீ என்ன சொல்ல, எதையே பார்த்து எதையே குறைக்கிறது அப்படின்னு சொல்லலாமா? நன்றி கெட்ட அரசியல்வாதி இந்த உலகத்திலே யாருன்னா நல்லா சொல்லுங்க. அவர் எனக்கு எச்சரிக்கை வருகிறாரு. உனக்கு என்ன தகுதி இருக்கு எச்சரிக்கை வருது? 96 மிகப்பெரிய தோல்வி அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்றம் கண்டது. 3 மாதத்தில் உள்ளாட்சி தேர்தல் நகரசபை தேர்தல். நான் அப்ப நகர செயலாளர். என்னை நிக்க போட்டாங்க. அப்ப என்ன ஆச்சு? ரொம்ப சோதனையான கட்டம். ஓட்டு கேட்டே எங்களால் போக முடியல. அந்த வேலையை போட்டாங்க. 104 முனிசிபாலிட்டி அப்படி இருந்துச்சு. 4 ஜெயிச்சேன். நான் காஞ்சிபுரம் பன்னீர்செல்வம், ஸ்ரீவில்லிபுத்தூர் தாமரை, இங்கே புளியங்குடியில் குடும்பமாண்டவர் 4 பேர் ஜெயிச்சோம்.